தாவீது தான் பாவம் செஞ்ச காரணம் எங்க அம்மா என்னை துர்க்குணத்தில் நான் உருவானேன். சங்கீதம் 51 சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அந்த 51 சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா அவர் பேசுறாரு. அவன் பேசுறது ஃபுல்லா, செஞ்சது ஃபுல்லா அக்கிரமம், பேசுறது ஃபுல்லா உச்சகட்ட மேட்டரா பேசியிருக்கிறான். 4ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா முன்னாடி சொல்ல, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவமர சுத்திகரியும். இங்க பாருங்க 1ஆம் வசனத்துல வாசிங்க, டைம் இல்லை, லைட்டா தட்டிட்டு போறேன். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உன் மிகுந்த இரக்கங்கள் படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சொல்லுங்க. இவன் சுத்திகரிக்கணுமா அவர் சுத்திகரிக்கணுமா? இவன் தானே பாவம் செஞ்சான். ஆனால் அவன் சொல்றான், நான் இல்லை ஆண்டவரே, நீங்க தான் என்னை சுத்திகரிக்கணும். அப்போ அவனுக்கு தெரியுது, நான் செய்யறது நிப்பாட்டிட்டா என்னை சுத்திகரிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. என் கேரக்டரே மாற்றணும்னா அதை நீங்க பார்த்து செஞ்சா தான் முடியும். நீர் என்னை சுத்திகரியும். அடுத்த வசனத்தை பாருங்க, அக்கிரமங்க நீரை என்னை கழுவி, யார் கழுவணுமா? அவர் தான் கழுவணுமா? இதுல எதுவுமே நான் செய்வேன்னு அவன் சொல்லவே இல்லை. ஒன்னே ஒன்று செய்வேன், அறிக்கை செய்றேன்னு சொன்னான். அந்த அறிக்கை செய்றேன்னு சொல்லிட்டு அது கூட உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் நியாயம் விசாரிக்கும் போது இவனுக்கே இதை கொடுத்தீங்கன்னு 4 பேர் உங்களை பார்த்து கேட்டா, இவன் அறிக்கை செஞ்சான்னு உங்கள் பரிசுத்தம் விளங்குவதற்காக அறிக்கை பண்ணுறேன். 4 பேர் உங்களை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாது, அதுக்கு தான். மற்றபடி நான் உங்களுக்கு அறிக்கை கூட பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேவன்னா என்ன செய்யணுன்றான். அடுத்த வசனம் பாருங்க, என்ன நீங்கள் கழுவுங்க, பாவமர என்ன சுத்திகரிங்க. அந்த மனுஷனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நீதிமானாக்கப்படுறது ஏதோ நம்ம செய்கிற வேலைலாம் கிடையாது, அது தேவன் செய்கிற வேலை. கை தட்டுங்க, ஆமென். அவன் சொல்றான், என் மீறுதல் எனக்கு நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக என் பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கவும் உடைய பரிசுத்தம் விளங்கவும் தான் இதை அறிக்கை எடுக்கிறேன். ஏதோ உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லலை, இது உங்க நியாயம் வழங்குற காண்டி. அதுக்கப்புறம் பாருங்க, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அந்த டிஎன்ஏ எனக்குள்ள வந்தனால, இந்த டிஎன்ஏ நல்லா பாருங்க, தாயை போல் பிள்ளைன்றாங்க, நூலை போல் சேலை. அதனால நீ பொண்ணு எடுக்கும்போது பொண்ணோட அம்மாவை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நாளைக்கு நீ குடும்பம் எடுத்த போற இப்படிப்பட்ட ஒரு ஆளோட தான். இளைஞர்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க பொண்ணை பார்த்தவொன்னே டக்குன்னு முடிவு எடுத்துடக்கூடாது, பொண்ணோட அம்மாவை பார்க்கணும். சில நேரம் பொண்ணோட பாட்டியை கூட பார்க்கணும். அது ஓரத்தை உட்காந்து கிளவி போட்டு ஒரு வேலை, அது மாதிரி சிங் சாக் சிங் சாக் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்சு, அன்னைக்கு வெடிக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு தேவ கிருபையில் எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு. ஆமாம், அதை வேற சொல்லிடணும் கடைசியா. ஆமாம், ஒரு குரூப் டப்பு அதை வச்சு ஒரு ஹிஸ்ட்ரி எழுதுறாங்க, அதெல்லாம் கிடையாது. எத்தனை பேருக்கு தான் பிரசவம் பண்ணுறேன் பாருங்க. நீதிமான்களும் பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் பரிசேரியலுக்கும் பண்ணி. இப்போ நல்லா கவனிங்களேன், இதுதான் அந்த ரூட்டு. ஆதாம்கிட்ட தொடங்கின அந்த டிஎன்ஏ அப்படியே நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இவர் சொல்றாப்புல தாவீது, என் தாய் என்னை பார்வத்தில் துர்க்குணத்தில் உருவானேன், இதோ என் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர்கள், அந்த காலத்தில் ஞானத்தை தெரியப்படுத்தி ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். யாருக்கு வேலை கொடுக்குறான்? பாவம் செஞ்சது இவன். சுத்திகரிக்கிறது அவர் கேட்குற, என்னப்பா இவ்வளோ வேலை கொடுத்துருக்குற, நீ தான்றா பாவம் செஞ்ச, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அடுத்து, அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும். இவன் பாவம் செஞ்சானா அவர் கழுவணுமா? கை தட்டுங்களேன். நீதிமானாக்கப்படுறது என்னன்னு தெரியுதா? நீங்க பண்ற வேலை கிடையாது, அவர் உங்களுக்குள்ள பண்ற வேலை. இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த சங்கீதம் 51 ஃபுல்லா உங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியாம நடக்குது. என்னை சுத்திகரியும் வார்த்தை வருதா? அடுத்து என்னை கழுவுன்னு வருது. அப்பொழுது நான் வெண்மையாவேன், நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி அங்கேயும் வேலை அவருக்கு தான் கொடுக்குறான். அடுத்து, அப்பொழுது நொறுக்கின எலும்புகள் களி கூறும், என் பாவங்களை பாராதபடி முகத்தை எனக்கு மறைத்த அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். பாவத்தை அக்கிரமத்தை இவன் பண்ணிட்டு நீக்கிறீங்க அப்படின்றான். நாங்கடா நீக்கிறேன், நீதான் அண்டர்ஸ்டாண்டிங். நீதிமானாக்கப்படுவது என்பது என்னுடைய கரத்தில் அல்ல, அது உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். அவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டான், எங்க அம்மா என்ன பாவத்தில் கர்ப்பம் தரிச்சாங்க, அந்த டிஎன்ஏ தான் இவ்வளவு வேலை பார்க்குது, ஆனால் நீங்க தான் என்ன பார்த்து செய்யணும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், வேலை ஃபுல்லா அவருக்கு தான் கொடுக்குறான். நிலைவரமான ஆவி என்னில் புதுப்பியும், எல்லாமே அவர் தான் செய்யணுமா. ஆனா இங்க இருக்கிற போதகர்கள் ஏதோ நீங்கள் நானே நினைச்சா செஞ்சிட முடியும்னு சொல்றாங்க. முடியாது. எரேமியாவில் எசேக்கியேல் எங்கம்மா இருக்கு? எரேமியா 13 வாசிங்க, கண்ணார பாருங்க, கண்ணு குளிர பாருங்க, அப்ப தெரியும். எத்தியோப்பியன், எரேமியா 13:23.
எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? மாற்றக்கூடுமா? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்ய கூடும். இந்த வார்த்தையில் என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு மனுஷனும் தன்னை தானே பரிசுத்தமாக்க முடியாது. ஒருவேளை அவன் செயல்பாடுகளை மாற்றினால் சில காலம் நிற்கலாம், அல்லது சாகும் வரை கூட பாவம் செய்யாம இருக்கலாம். ஆனா அவன் பிள்ளை நீதிமான பிறப்பான்றதுக்கு எந்த விதமான அஷூரன்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா இவன் செயல்கள் தான் மாறி இருக்கு, இவன் டிஎன்ஏ மாறவே இல்லை. அப்ப நீதிமானாக்கப்படுவது என்பது என்னவென்பதை புதிய ஏற்பாடு தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் நீதிமானாகும்படி சொல்லல, பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். சார் என்ன நீதிமானாக்க தான் சார் நான் வந்தேன், என்ன பிள்ளையாக்குறீங்க? பிள்ளையாகிறது தான்டா நீதிமான். ஏன்னா பிள்ளை ஆனாதான் டிஎன்ஏ வந்து ஏன் டிஎன்ஏ உனக்குள்ள வரும். ஏன் டிஎன்ஏ உனக்குள்ள வரும்னா என் கேரக்டர் உனக்குள்ள வந்துடும், என் ஆசீர்வாதம் உனக்குள்ள வந்துடும். இவர்கள் புருஷ சித்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ, பாருங்க டிஎன்ஏ பேசிட்டு இருக்காரு, பிறவாதவர்கள். இவர்கள் என்ன டிஎன்ஏ வென்றால் இவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அந்த வசனத்தை வாசிமா 12:13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, பாருங்க, பிள்ளைகளாகும்படி. அப்ப புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்த உடனே பிறக்கிறது 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 மறுபடி பிறக்கிறது மறுபடி பிறக்கிறது மறுபடி பிறகு இதே தான் பேசிட்டு இருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீ ஆதாமுக்குள்ள பிறக்கிற வரைக்கும் நீ எவ்வளவு செயல்களை மாத்தினாலும் உன்னுடைய கையும் விரலை தாண்டா வெட்ட முடியும். டிஎன்ஏல முழு உருவத்தோட தான் குழந்தை என்ன செய்யும் இருக்கும். நீயும் மாற முடியாது, உன் சந்ததியும் மாற முடியாது. ஆனால் டிஎன்ஏ மாறிடுச்சுன்னா, நான் ஒன்று சொல்லவா, இங்கே இருக்க 200 பேர் இருக்கிறீங்க, 200 பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு டிஎன்ஏ மாற்றப்பட்டு, சரியா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை எழுதி வச்சுக்காம நீதிமானத்தான் இருப்பான். இந்த டிஎன்ஏல தானே அது வந்திருக்கு. இல்லை, சம்பவம் கொஞ்சம் மாற்றி நடந்துருச்சு, குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் தான் நீதிமானானே, அதுக்கு எனக்கு அஷூரன்ஸ் தர முடியாது. என்ன அவன் நீதிமானாகலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நல்லா கவனிங்க. வார்த்தைக்கு அர்த்தம் 5 அர்த்தம் இருக்கு. வியாதியிலிருந்து ரட்சிக்கப்படுவீர்கள், பஞ்சத்திலும் வறுமையிலிருந்து ரட்சிக்கப்படுவீர்கள், காட்டுக்கொள்ளப்படுவீர்கள், சடுதியான மரணங்களிலிருந்து ரட்சிக்கப்படுவீர்கள், சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் பவுல் சொல்றாருல, நான் மரணத்துக்கு வாசலுக்கு போயிட்டு வந்தேன், இப்படி எல்லாத்துலேயும் இருந்து ரட்சிக்கப்படுவீங்களா? அப்போ நான் சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசித்தா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுவாங்களாம். வியாதியே வராத ஒரு பாதுகாப்புக்குள்ள அவன் ரட்சிக்கப்பட்டாலும் படாட்டினாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்கள் குடும்பத்துக்குள்ளே வியாதி வரவே வராது. அந்த அஷூரன்ஸை பைபிள் உங்களுக்கு இந்த சண்டே தான் நான் பேசலான்னு இருக்கிறேன். பேக்கேஜ் அப்படின்ற டைப் இல்லை. அதாவது தேவன் ஒருத்தனை அழைக்கும் போது பேக்கேஜ் தான் பேசுகிறார், தனி சாதாரண பிளெஸிங்கே பேசலை, பேக்கேஜ் பேசுகிறார். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க என்னன்னு அர்த்தம்? உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கைத்துடுங்க சார், உங்களுக்கு ஒரு பேக்கேஜே இருக்குது. அந்த பேக்கேஜ் ஃபுல்லாக நிறைவேறும். ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேரும்போது ஒரு பேக்கேஜ் பேசுகிறாங்க. அப்படி தான் தேவன் ஒருத்தனை அழைக்கும் போது ஒரு பேக்கேஜ் பேசுகிறார். அதனால் நீங்கள் தனித்தனியெல்லாம் போட்டு ராவிட்டு இருக்கலாம் வேண்டாம், தேவன்கிட்ட போராட வேண்டாம், கதற வேண்டாம், அழ வேண்டாம். ஏன்னா உங்கள் அழைப்புக்குள்ளே ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜில் என்னென்னலாம் தேவன் வைக்கிறாரு, அதெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக ஜெபிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கேஜ் சேர்ந்து தான் உங்களுக்குள்ள நடக்கும். நெசமா சார்? அந்த பேக்கேஜ் சேர்ந்து தான் உங்களுக்குள்ள நடக்கும். அதுதான் இப்போ உங்களுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி நிறைவேறி முடியும்? அவ்வளோதான், மாற்றமே கிடையாது. இந்த 2 வருஷத்துல 3 வருஷத்துல 4 வருஷத்துல சர்ச் வேறு லெவலில் இருக்கும். வேறு நூற்றுக்கணக்கான இருக்கு, நாளைக்கு ஆயிரக்கணக்காக இருப்பாங்க. இது என்னென்னா பேக்கேஜ். இது நான் என்ன செய்தி கொடுக்க போகிறேன் எப்படி அதெல்லாம் சம்மந்தப்பட்டதே கிடையாது. அது வேறு பேக்கேஜில் வந்துக்கிட்டு இருக்கு. அது தானாக அதினதின் காலத்தில் தானாக நடக்கும். அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அந்த பேக்கேஜ் எல்லாம் அழைச்சிருக்கிறாரு. எல்லாம் தானாக நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மாமே வாசிமா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி
அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப தேவன் மனிதனை நீதிமானாக்குறதுக்கு என்ன செய்றாரு? அவனை பிள்ளையாக்கிறாரு. ஏன் பிள்ளையாக்கணும்? பிள்ளை என்பதுதான் டிஎன்ஏ சம்பந்தப்பட்டது. சீசனாக்கல, பிள்ளையாக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க நீதிமான் ஆகிறதுக்கு என்ன செஞ்சீங்க? இயேசுவுக்கு பிள்ளை ஆனீங்க. பிள்ளை ஆனவங்களாம் கை தூக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க டிஎன்ஏக்குள்ள அவர் டிஎன்ஏ தான் இருக்கு. நீங்க எல்லாம் ஏசப்பாவோட டிஎன்ஏ. அதெல்லாம் ஹீப்ரூவில் சொல்கிற எபிரேய நிருபத்தில் சொல்கிறாரு, பிதாவை நோக்கி, பிதாவே நீர் எனக்கு நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும். நமக்கெல்லாம் என்ன சொல்கிறார் இயேசு? யாருன்னு சொல்கிறாரு? பிள்ளைகள்ன்றாரு. பிள்ளைகள். அப்போ பிள்ளைன்னு வந்த பிறகு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடுது. சரி வாசி. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். கை தட்டுங்களேன் இந்த வசனத்தை. ஆமென். நாட் பை ஃப்ளஷ். அவர் ஹஸ்பண்ட் வில்லு, எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லி வந்து அவரோட வில்லில் பிறக்கிற ஆள் கிடையாது. நீங்களும் நானும் தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்திருக்கிறோம். பிறப்பு இதுதான் நீதியோடு சம்பந்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் எவனும் தேவனால் பிறக்கவில்லை. மறுபடி பிறக்கின்ற அனுபவம் என்பதை எந்த பழைய ஏற்பாட்டு பக்தனும் வரலை. அதனால் எவனுடைய டிஎன்ஏவும் மாறலை. நிறையா பேரோட கேரக்டர் மாறி இருந்துச்சு, ஆனால் டிஎன்ஏ மாறலை. கேரக்டர் மாறி இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, ஹேபிட் மாறி இருக்கு, கேரக்டர் மாறல. ஹேபிட்னா ஆக்ஷன்ஸு, கேரக்டர்னா அந்த டிசையர். கேரக்டர்னா என்ன சொல்லுங்க? டிசையர், ஆசை. இப்போ எனக்கு சினிமா பார்க்குறது தவறான்ற கொஸ்டினே நிறையா இருக்குது, அது அப்புறம் பேசுவோம். இப்போ எனக்கு வந்து சிகரெட் குடிக்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்குவோம். நான் சிகரெட்டை குடிக்கலை. இப்போ என் ஹேபிட் தான் மாறி இருக்கு, ஆனால் என் கேரக்டரு மாறலை. கேரக்டர்னா எனக்கு இருக்கிற டிசையர். கேரக்டர் அவன் கேரக்டர் அப்படி தான். நான் கேரக்டர்ன்றக்கு அதான் மீனிங்கு. அப்போ நீங்கள் சிகரெட்டு குடிக்காமல் இருந்தாலும் உங்கள் டிஎன்ஏல சிகரெட்டை குடிக்கக்கூடிய ஆசையை தூண்டுற ஒன்று இருக்குது. சாகுற வரைக்கும் நீங்கள் சிகரெட்டை குடிக்காட்டா கூட நீங்கள் பாவி என்று அழைக்கப்படுவீர்கள். ஏன்னா உங்கள் டிஎன்ஏல இந்த ஆசை இருக்குது. உங்கள் கையும் காலம் அதை செய்யாமல் இருக்குது. எத்தனை பொண்ணுகளுக்கு தம் அடிக்கணும்னு ஆசை தெரியுமா? ஆனால் சொசைட்டி ஏற்றுக்கிறாது. அதனால் அவங்க நீதிமானா? அவங்களுக்கு வட்டமாக விடணும்னு ஆசை தான். ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவை அடிச்சிடறாங்க நிறைய பேர். ஆமாம், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். வெளியில் தெரியல, அவ்வளோதான். எல்லாரும் அல்ல, அநேகர். அப்போ என்னன்னா, சொசைட்டிக்காக பயந்து பாவம் செய்யாதனால் நீதிமான்களா? மற்றவர்களுக்கு பயந்து பாவம் செய்யாதனால் நீதிமான்களா? இல்லை நீங்களே இல்லை தப்பு அப்படின்னு செய்யாமல் இருக்கீங்க அதனால் நீதிமான்களா? ஓ நோ. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எது கர்த்தருக்கு பயப்பட பயம்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பது என்பது டிஎன்ஏலிருந்து வருவது. அவர்கள் தேவனுடைய சித்தத்தினால் பிறப்பவர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப 3ஆம் அதிகாரம் யோவான் 3:1-2-3 வாசிங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, அவன் நைட்டு தான் வருவான் இயேசு நேர பார்க்க. ஏன்னா அவங்க பாஸ்டர் கூப்பிட்டு சவுண்டை கொடுத்துருவாரு. அந்த காலத்திலே வந்து இந்த கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். மிராக்கிள்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். நீங்கள் கடவுள்கிட்ட வந்தீங்க, நீங்கள் பெரிய பெரிய அற்புதம்லாம் செஞ்சுருக்கிறீங்க, அதுதான் ஒரு பெரிய நீங்கள் செஞ்ச அற்புதங்கள் மாதிரி எவனுமே பண்ணலை அப்படின்னு சொன்னப்பா அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் அற்புதம் இல்லைப்பா. தீமை செஞ்ச ஒருத்தன் நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டானா, அவன் கேரக்டர் மாறுச்சுன்னா அதுதான் அற்புதத்திலே பெரிய அற்புதம். பாவியாய் இருக்கிற ஒருவன் நீதிமானாய் மாறுவதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அற்புதம் என்பதை அவனுக்கு அங்கே பதில் சொல்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஒருவன் மறுபடியும், பாத்தீங்களா, நீதிமான் ஆகணும்னா உங்க வேலையில் மாற்றங்களை காட்டுவதல்ல, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். எங்கெல்லாம் இந்த மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்றாரோ அதெல்லாம் ரொம்ப ஆணித்தரமான வார்த்தைன்னு அர்த்தம். மறுபடி பிறப்பது, இயேசு மறுபடி பிறப்பதான் பேசுறார். அப்ப இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிள்ளையான உடனே அவன் மறுபடி பிறக்கிறான். ஏற்கனவே அம்மாட்ட பிறந்தோம், இது என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். இந்த வசனம் எல்லாருக்கும் நிறைவேறிடுச்சு. 1974, 84, 94 இந்த மாதிரி நிறைவேறி இருக்கு. இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நான் மறுபடியும் பிறக்கிறேன். இப்போ நான் புருஷ சித்தத்தினால் பிறக்கல, மாம்ச சித்தத்தில் பிறக்கல, இப்போ நான் தேவனால் பிறக்கிறேன். அங்கே நான் பாவியாய் பிறந்ததினால் பாவம் செய்ய ஆரம்பித்தது போல இங்கே நீதிமானாய் பிறந்ததினாலே நான் நீதி செய்ய ஆரம்பிக்கிறேன். என் இருதயத்தில் நீதியை குறித்த டிசையர் வருது. தாவீது பச்சைபாரோடு பாவம் செய்த காரணம் நான் இல்லை, என் தாய் என்னை பார்வத்தில் கர்ப்பம் தரித்தாள். அதுக்கு ஹிஸ்ட்ரி வேற கதை சொல்றாங்க. பட் எனக்கு அதில் இன்னும் பூரணமான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை, அதனால அந்த ஏரியாவுக்கு போல. இது ஒரு டீப்பான மீனிங், டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது. என் தாய் என்ன பாவத்தில் இது எதுக்கு எங்கே வந்து சொல்ற? நீ பாவ அறிக்கை பண்ணும்போது உங்க அம்மாவை பத்தி நீ எதுக்கு பேசுற? நீ ஏன்னா எங்க அம்மாவுக்கும், அதாவது அம்மானா அவன் லிட்ரல் மீனிங் கிடையாது, என்னுடைய ஜீனுக்கும் எனக்கும் சம்பந்தம், என் செயலுக்கு சம்பந்தம் இருக்கு சார்ன்றான். அதனால என்ன கழுவுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அவன் உடம்ப கழுவுறதோ பாவத்தை கழுவுறதோ பேசல, என் டிஎன்ஏ 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 அதெல்லாம் பிறப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறான். பிறப்பு ரொம்ப முக்கியமானது. நம்ம பாவம் செய்யாவிட்டாலும் பிறப்பு மாம்சப்படி இருக்கும்போது அந்த பாவத்துக்கான டிஎன்ஏ இருக்கு. நம்ம ஆவிக்குள்ள பிறக்கும் போது அந்த டிஎன்ஏ மாற்றப்படுகிறது. அதான் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு டோட்டலா டிஎன்ஏவே மாறுது. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவன் டிசையர் மாறுது. நான் சொல்லவா, பைபிள் படின்னு 10 வருஷமா ஒருத்தன் உட்கார வச்சு சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க. அவனுக்கு பைபிள் படிக்கணும்னு தோணவே, நீ சொல்றக்கா ஒரு நாள் வாசிப்பான். ஆனா 10 வருஷமா நீ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நாள் பைபிளை நெஞ்சோட பிடிச்சு, இதுவே என் ஜீவன், என் வாழ்க்கை, நீங்க 10 வருஷமா சொன்னதுனால மாறுவான்றீங்க, மாற மாட்டான். ஆனா ஒரே ஒரு நாள் இயேசு ஏற்றுக்கொண்டான்னா, கை தட்டுங்களேன் ஒருத்தவருக்கு. ஆமென். இந்த வசனம் அவனுக்கு ஜீவனா என்ன செஞ்சிருது? மாறிடுது. இதுவே எனக்கு ஆறுதல், இதுவே எனக்கு உசுறு, இதுவே எனக்கு அப்பம்ன்றான். இதெல்லாம் எப்படி சார் ஒரு நிமிஷத்துல வந்துச்சுன்னா? டிஎன்ஏ மாறுது. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென் 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 ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தேவன் என்ன செஞ்சிடறாரு? அவன் டிஎன்ஏ மாத்திட்டார்ல, இனி கவலையே கிடையாது. அவனை சர்ச்சுக்கு வர வச்சிருவாரு, அவன் ஊழியம் பண்ண வச்சிருவாரு, அவனை கொடுக்க வைக்கணுமா கொடுக்க வச்சிருவாரு. எல்லாம் டிஎன்ஏக்குள்ளேருந்து வேலை நடக்கும். இதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டிலே நான் என்னுடைய கட்டளைகளை கற்பலகையில் எழுதி கொடுத்தேன், ஆனா புதிய ஏற்பாட்டில் அவன் டிஎன்ஏல நான் எழுதிடுவேன்ற. கை தட்டுங்க. ஆமென் ஆமென் ஆமென். சோ நியூ கவனன்ட் எங்க எழுதப்படுகிறது? டிஎன்ஏ. மனது மீன்ஸ் என்ன? நான் சொன்னேன் டிசையர், கேரக்டர். இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டது? மனது. இது டிஎன்ஏ சம்பந்தப்பட்டது. என் மனசு ஏதமா நினைக்கும், என் டிஎன்ஏ எதை நினைக்க எத்தனை நினைக்கும். மனதில் எழுதுவேன்ல அந்த வசனம் எங்க இருக்கு? எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய பண்ணும் உடன்படிக்கையாவது புது உடன்படிக்கை. ஆமென். என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். பாத்தீங்களா? அப்ப நெஞ்ச தொட்டு சொல்லு. இது ஏன் தலையை தொட்டு சொல்லக்கூடாதா? ஏன் கையை தொட்டு சொல்லக்கூடாதா? ஏன் நெஞ்ச தொட்டு சொல்லணும் அப்படின்னா, டிசையரு, உண்மை, ரியல் லவ், இதெல்லாம் நெஞ்சில் தான் இருக்கு. இது எங்க இருந்து வருதுன்னா, இதுதான் ஒரிஜினாலிட்டி. அப்ப தேவன் சொல்றாரு, இந்த புதிய உடன்படிக்கையில இந்த கற்பனைகளை எல்லாம் நான் கல்லில் எழுதி கொடுக்க மாட்டேன், உன்னுடைய நெஞ்சிலே எழுதிடுவேன். அப்ப நீ நெஞ்ச தொட்டு சொல்லுவ, ஆண்டவரே உண்மைக்கே நீங்க மட்டும் இல்லாம
போனா நான் எப்போவே என்ன பட்டது, நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தா என் சஞ்சலத்தில் அழிந்திருப்பேன். இப்போ தான் அது உள்ளே இருந்து வருது ரியாலிட்டி. அப்போ தேவன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வேலையை செய்கிறார். சும்மா நீதிமானாக்கப்பட்டு நானும் ரட்சிக்கப்பட்டுட்டேன் சார் என்பது அல்ல. ஆமாம், ஒரு கல்யாண வீட்டில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 1990 ஒரு 4 பேரோட போய் ஒரு இப்போ பல ரட்சிக்கப்பட்ட புதுசாக ரட்சிக்கப்பட்ட போயிட்டுருக்குறோம். அங்கிட்டு பார்த்தா ஒரு குரூப்பு தேவையில்லாத வேலையில் கல்யாண வீடுகளை பண்ணிகிட்ருக்குறாங்க. உடனே என் கூட உள்ள ஒருத்தர் வேமா ஓடி வந்தார், ஜஸ்டின்னு ரட்சிக்கப்பட்டுட்டோமேடா, ஜஸ்டின்னு ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருத்தமாக சொன்னான். என்னடா ஆச்சு? அவன் நினைச்ச ரட்சிக்கப்பட்டோம்னா சந்தோஷமாக இருக்கவே முடியாது, ரட்சிக்கப்பட்டோம் நம்ம இந்த பாவங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னா அவன் இன்னும் ரட்சிக்கவே படலை. ரட்சிக்கப்படுறது என்ன தெரியுமா? என் டிசையரே மாறுறது. அதனால தான் நம்ம முன்னாடி மாதிரி சொந்தக்காரன் கல்யாணம், அவங்க கல்யாணம், அதை முன்னாடி முந்தின நாள் உட்காந்து குரூப்பாக ஃபேமிலியாக உட்காந்து தாப்படிக்கிறது, அதுக்குள்ளெல்லாம் மனசு போல பாருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வந்துட்டோம் பார்த்தீங்களா? முன்னாடிலாம் உட்காந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் உட்காந்து எல்லாம் உட்காந்து கதையை பேச, ஊர் கதையை பேச, போக மாட்டேங்குது, இன்னும் போகுதே சார் அப்படின்னா நீ மறுபடியும் பிறக்கணும். இன்னும் மனசு அங்கேயே தான் போகுது அப்படின்னா நீ மறுபடியும் பிறக்க. ஆனால் நமக்கு அந்த டிசைர் மாறுது. அப்போ டிஎன்ஏல ஏதோ வேலை நடக்குது. அதை வாசிங்க. என் பிரமாணங்களை அவர்கள் மனதில் வைத்து வாசிமா முடிக்கிறேன். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். சூப்பர். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். பாருங்க, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அவர்கள் முக்கியமான வார்த்தை, இதுல பெரிய ரகசியம் இருக்கு. அவர்கள் என் ஜனங்களாய் இருக்க வேண்டும் சொல்லல, இருப்பார்கள். கையை தட்டி இருப்பார்கள். சார் எப்படி சார் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க? டிஎன்ஏல கை வச்சிருக்கேன்டா, இருப்பான்டா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இருப்பார்கள். இதுக்கு மேல என்ன வேணும்? அவர் சொல்றார் இருப்பார்கள். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். ஆனா உபாகமல, லேவியராகமம், யாத்திராகமம் பார்த்தீங்கன்னா, நீ இருப்பாயானால், நீ கீழ்ப்படிவாயானால் அப்படின்னா நீ செய்வாயானால், நீ செய்யணும்னு அர்த்தம், நீ செஞ்சா கிடைக்கணும்னு அர்த்தம், நீ பிள்ளையா இருக்கணும்னு அர்த்தம். ஆனா இங்க இருப்ப, அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். அடுத்த வசனத்துக்கு போனா இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் அந்த இருக்கும். வாசிங்க. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். நல்லா கவனிங்க. ஹலோ, சூப்பரா டிஎன்ஏ பத்தி பேசுறீங்க. எல்லாரும் என்னை அறிவார்கள். ஓகேயா? இங்க பாருங்க, ஒரு ஐஸ்கிரீம் பார்க்க போறீங்க. அம்மா வந்து ஐஸ்கிரீம் சொல்லுது, அப்பா ஐஸ்கிரீம் சொல்றாங்க, பையன் சின்ன பையன், நீங்களாம் பெருசுங்க, நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவானா? அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். 8 வயசு பையனுக்கும் ஐஸ்கிரீம்னா நாக்கில் எச்சு ஊறுது, 50 வயசு 40 வயசு ஆளுக்கு எச்சு ஊறுது. எல்லாருக்கும் எச்சு ஊறுதா? எல்லாருக்கும் எச்சு ஊறுதுல. அந்த மாதிரி இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டா வயசானவன் தாண்டா பைபிள் படிக்கணும் கிடையாது. வயசானவனுக்கு எச்சு ஊறும், வாலிப பையனுக்கு எச்சு ஊறும். இயேசுனாலே ஒட்டுமொத்தமா சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாருக்குமே என்னை அறிவார்கள். அடுத்த வசனம் வரி ரொம்ப முக்கியமானது. ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று, கர்த்தரை மெதுவா போ, அறிந்து கொள் என்று ஒருவன் மெதுவா போ, கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டுவது. எந்திரிச்சிருந்த கை தட்டணும், எந்திரிச்சிருந்த கை தட்டணும். போதிக்க வேண்டுவதில்லை, அதுதான் நீதிமானாக்கப்படுது, அதுதான் டிஎன்ஏ சேஞ்ச். இதை விட்டுட்டு பொடி போட்டதை விட்டியா, பீடி குடிச்சதை விட்டியா? இதுல வேற அவர் ஆழமான பிரசங்கி. ஆமா, அப்படியே ஆழத்துல வச்சு மண்ணை போட்டு மூடிடு. வசனம் அறியாதவர்களை குறித்து வருத்தப்படதான் வேண்டியது. சரி, வேணா விட்டுருக்கேன். இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். ஒருவன் போதிக்க வேண்டியதே இல்லையா? அப்படி நீதிமான் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே அந்த டிஎன்ஏவே போதிக்கும். எத்தனை பேர் பாவம் செய்ய போதிச்சா? உங்களுக்கு பாவம் செஞ்சீங்களே,
சினிமா தேட்டருக்கு போகும்போது வரிசையில் நிற்கணும்பா, கையை விடணும், அவர் டிக்கெட் கொடுத்தவொடனே உடனே நீ வெளியே எடுத்து சொல்லி கொடுத்தாங்களா? அதெல்லாம் தானா டிஎன்ஏ வேலை பார்க்குது. மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர். தீபாவளி அன்னைக்கு உள்ள போய் உட்காந்துட்டு சொல்றான், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இதோ செழிப்பான இடத்துக்கு எங்களை கொண்டு வந்தீர். மனுஷர்கள் தலைமேல் ஏறி போ. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? உங்களுக்கு வாத்தியார் வச்சு டியூஷன் எடுத்தாங்களா? கவுண்டர் எப்படி போன நீ வந்து செஞ்சு கட்டுறான், வரிசையாவா அடி வாங்க போறோம். அது தானா டிஎன்ஏ வேலை பார்த்துச்சு. அப்படித்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க சாதாரண நினைக்க வேண்டாம். இந்த டிஎன்ஏ மாறும்போது கேரக்டர், டிஎன்ஏவையும் கேரக்டர் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்து டிஎன்ஏவையும் நான் ஞானத்தையும் டிஎன்ஏவையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கனெக்ட் பண்ணி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. டிஎன்ஏ வரைச்சுன்னா ஆரோக்கியம் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா?